அந்த மரோசோ வண்டிக்காரர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக இப்படி நின்றுருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுங்க நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்து. நகரவே மாட்டேங்கிறாருங்க. இவங்க எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா சுற்றி போக வேண்டிய ஒரு சூழ்நிலைங்க. அப்படியே நடுவில் நிறுத்திட்டாரு. ஃபால்ட்டெல்லாம் இது இல்லைங்க, யாரோ ஒருத்தர் உள்ளே ஏறினாங்க. அதுக்குன்னு வண்டியை பார்த்தீங்களா எப்படி நடு ரோட்டில் நிறுத்தியிருக்காருன்னு. நான் வந்து இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கார் வந்து லெஃப்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுங்க. அப்படி ஆப்போசிட்டில் அந்த அக்கா போகிறாங்களா அங்கே போய் சுற்றி போகுதுங்க வண்டிங்க. ஆப்போசிட் வண்டியும் வந்துருச்சுங்க. ஹாரன் அடிக்கிறாங்க, கொஞ்சம் கூட நகர மாட்டேங்கிறாருங்க. இப்போ பாருங்கள் அப்படியே தான் இருக்குதுங்க. காமன் சென்ஸ் வேணும் டிரைவருக்கு. நம்ம வந்து இப்படி நிறுத்தியிருக்கோமே, மற்ற வண்டியெலாம் போக வேண்டாமா என்னென்னுங்கிறதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷங்க சாலிடாக. இப்போ நான் வீடியோ இறக்க ஆரம்பித்து ஒரு 10-20 செகண்ட் ஆன பின்னாடி அப்படியே மெதுவாக எடுக்கிறாருங்க. மறுபடியும் பாருங்கள் அப்படியே நிறுத்துறாருங்க. தெரியுதுங்களா? இதெல்லாம் இன்னும் ஓட்டுற பழக்கம்னு தெரிய மாட்டேங்குதுங்க. அப்படியே இது மற்றவங்களுக்கு டிராஃபிக் ஆகும், அதெல்லாம் ஒரு இதே இல்லைங்க. ரொம்ப தவறுங்க. ஓரத்துலேயாவது போடணுங்க, அதுவும் கிடையாதுங்க. அவங்களும் அப்படி தான் அசால்ட்டாக ஏதோ ஜாலியாக வீட்டு பக்கம் நின்று பார்க் பண்ண மாதிரி அழகாக பேசிக்கிட்டு மெதுவாங்க. வண்டி எடுப்பாங்களா இல்லையா, இன்னும் யாராவது வரக்கு அப்படியே நிறுத்திடலான்னு நினைக்கிறாருங்களா? இதெல்லாம் தாங்க ஒரு சென்ஸ் வேணும்னு சொல்கிறது. டிரைவிங் சென்ஸ் இப்போ வர ரொம்ப கம்மியாச்சுங்க. கோயம்புத்தூருக்குள்ளே ரொம்பவும் மோசமாகி போச்சுங்க.